ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்மலிங்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆத்மலிங்கம் என்பது சிவபெருமானின் ஆன்மாவை குறிக்கும் தெய்வீக லிங்கமாகும். இது அழியாத தன்மையையும் அளப்பரிய சக்தியையும் தரக்கூடியது. ராவணன் இந்த ஆத்மலிங்கத்தை பெற்று வெல்ல முடியாதவனாக மாற விரும்பினான். இதனால் சிவனை வேண்டி பெற்று விநாயகரின் தந்திரத்தால் அதை முருதேஸ்வரத்தில் நிலைநிறுத்தினான். இது முருதேஸ்வரர் கோயில் வரலாற்றின் முக்கிய அங்கமாகும். சிவனை வேண்டி பெற்று மிக சக்தி வாய்ந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் தன் வசப்படுத்தினான். இந்த லிங்கம் அவனுக்கு அழியாமை மற்றும் வெல்ல முடியாத சக்தியை தரும் என்று நம்பப்பட்டது. சிவபெருமான் ஒரு நிபந்தனை விதித்தார். இந்த லிங்கத்தை நிலத்தில் எங்கும் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அது அங்கேயே தங்கிவிடும் என்று கூறினார். ராவணன் லிங்கத்தை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும்போது அவனது அதீத சக்தியால் உலகிற்கு ஆபத்து நேரிடும் என்று தேவர்கள் பயந்தனர். விநாயகர் ஒரு சிறுவன் வேடத்தில் வந்து தான் லிங்கத்தை பிடித்து கொள்வதாகவும், ராவணன் சந்தியாவந்தனம் பூஜை முடிந்து வரும் வரை நிலத்தில் வைக்க மாட்டேன் என்றும் கூறினார். ராவணன் பூஜை செய்ய தாமதமானதால் விநாயகர் அந்த ஆத்மலிங்கத்தை நிலத்தில் வைத்தார். கோபமடைந்த ராவணன் லிங்கத்தை எடுக்க முயன்றபோது அதன் மேல் பகுதி கோகர்ணத்திலும் கவசம் முருதேஸ்வரத்திலும் விழுந்தது. ஆத்மலிங்கம் வழிபாடு முக்தி மற்றும் அழியாமையை தரும் என இந்து மதத்தில் நம்பப்படுகிறது. முருதேஸ்வரர் கோயில் இந்த ஆத்மலிங்க வரலாற்றுடன் நேரடியாக தொடர்புடையது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.